லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் 3241D லயன்ஸ் கிளப் சார்பில் பிதாமகன் PMJF அரிமா ஆர் பன்னீர்செல்வம் அவர்களின் புதல்வி திருமண நாளை முன்னிட்டு இன்று உணவு வழங்கும் நிகழ்ச்சி கோவையில் உள்ள 3 காப்பகத்தில் நடைபெற்றது. பிதாமகன் PMJF அரிமா ஆர் பன்னீர்செல்வம், அரிமா நாகராணி பன்னீர்செல்வம் ஆகியோரின் புதல்வி RP பிந்தியா P சவுந்தரராஜன் அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு இன்று காலை கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் அமைந்துள்ள நைட் ஷெல்டர் முதியவர் காப்பகத்திற்கு காலை உணவினை 2ஆம் துணை மாவட்ட ஆளுநர் அரிமா எஸ் ராதிகா மது தலைமையில் வழங்கப்பட்டது. மதிய உணவு கோவை வீரகேரளம் பகுதியில் அமைந்துள்ள பாரத அன்னை இல்லத்தில் அரிமா பிரின்ஸ் அரிமா சாந்தா பழனிசாமி தலைமையில் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இரவு உணவு போத்தனூர் பகுதியில் உள்ள போத்தனூரில் சென்ட் ஜோசப் முதியோர் மற்றும் உடல் ஊனமுற்றோர் காப்பகத்தில் அரிமா முகமது ஜின்னா தலைமையில் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சங்கமம் கிளப் செயலாளர் அரிமா KR சந்தோஷ், பொருளாளர் அரிமா B மீனாட்சி சுந்தரம், முன்னாள் தலைவர் அரிமா கிருஷ்ணகுமார், அரிமா S தமிழ்ச்செல்வி, அரிமா R நந்தினி, J வினிதா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சியினை லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் தலைவர் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன் ஃபார் ஃபுட் டு ஆர்ஃபனேஜஸ் அரிமா DGS பொன்னம்பலம் ஒருங்கிணைத்தார். லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் சங்கமம் கிளப்பின் பிதாமகன் PMJF ஆர் பன்னீர்செல்வம் மற்றும் PMJF நாகராணி பன்னீர்செல்வம் அவர்களின் புதல்வி மணமகள் RP பிந்தியா மற்றும் R சவுந்தரராஜனின் திருமணம் இன்று காலை அதிகாலையில் முடிந்தது. இதனை செலிப்ரேட் செய்வதற்காக இன்று காலை ஆர்எஸ்புரம் கார்ப்பரேஷன் நைட் ஷெல்டரில் நாங்கள் உணவு வழங்கினோம். மற்றும் மதியம் இங்கு பாரத அன்னை இல்லம் வீரகேரளத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. அன்னை மாதாஜி நிர்மலா அவர்கள் உடன் இருக்கிறார். மற்றும் மாலையில் இரவு உணவு வழங்குவதற்காக மாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. செயின்ட் ஜோசப் போதனூரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மணமகள் மற்றும் மணமகன் இருவரும் பல்லாண்டு வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம். நிர்மலா மாதாஜி பாரத அன்னையிலத்தின் நிர்வாகியாக இருக்கேன். பன்னீர்செல்வண்ணா வந்துட்டு எங்களுக்கு லயன்ஸ் கிளப் மூலிமா அடிக்கடி எப்போவுமே உணவு கொடுத்துட்ருக்காங்க. இன்று கல்யாண நாள்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் மறந்துட்டோம். ஆனால் அவர் மறக்காமல் எங்களுக்கு மதிய உணவு எங்கள் இல்லத்துக்கு வழங்கி எல்லாத்தையும் வயிறார சாப்பிட வச்சு கல்யாண நாளை ஞாபகப்படுத்தியிருக்கிறாரு. நாங்கள் மணமக்களை எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தியிருக்கிறோம். இன்னும் அந்த அண்ணாவோட குடும்பம் அந்த மணமக்களும் 100 ஆயுசு நீடோடி வாழ்கவென்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.